அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அனுமதி நல்கிய எங்களுடைய கல்லூரி தாளாளரை அவர்களுக்கும், முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும், முதுகலை தமிழ்துறை தலைவர் அருள்மொழியம்மா அவர்களுக்கும், இளநிலை தமிழ்துறை தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கும், திரு சிவஞானம் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த தருவாயில் வணக்கத்தையும் நன்றியும் கூறி, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பெருந்தகை அம்மா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை பெற்றவர். அதோடு இன்றைக்கு நூலாசிரியரும் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நூலாசிரியரை முதலில் கூறி அதற்கடுத்து கருத்துரையாளரை கூறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வார்த்தை தான். இந்த கவிஞர் அப்புத்துறை ஜெகன் ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாளர், கவிஞர், சிறப்புக்குரியவர். அத்தகைய பெருந்தகை அவர்கள் இந்த கைக்கு கொடுப்பது அந்த கைக்கு தெரியாது போல மிகச்சிறந்த கொடைவள்ளல். அத்தகைய பெருந்தகை அவர்களுடைய நூலைத்தான் இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஆக இன்றைய கருத்துரையாளர் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர். 16 ஆண்டுகள் மிகச்சிறந்த கல்வி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். ஆக அத்தகைய பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அழைப்பினை ஏற்று 2 நாளைக்கு முன்னே தான் சொன்னோம்னு நினைக்கிறேன். உடனடியாக நான் பேசுகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றியும் வணக்கமும். அம்மா அவர்கள் பிஎட் எம்ஏ படிப்புகளை சென்னை பல்கலைக்கழகத்திலும், பிஎட் படிப்பினை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலும், எம்ஃபில் படிப்பினை திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் விழுப்புரத்திலும், நெட்டு தேர்வினை 2006 முனையற்பட்ட ஆய்வினை சென்னை பல்கலைக்கழகத்திலும் பயின்ற பெருமைக்குரியவர்கள். மிக அற்புதமான ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். சிறப்புக்குரிய பல தகுதிகளை அவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக அவர் 2 பட்டய படிப்புகளை படித்திருக்கிறார். எடிட்டிங் தொடர்பான படிப்புகள் படித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு அழகான சிறப்புக்குரிய நூலினை எழுதியிருக்கிறார். அருட்கவி அருட்தந்தை சி மணவளன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பணி அனுபவம் என்று சொன்னேன். 16 ஆண்டுகள் நீண்ட பணி அனுபவம். 7 ஆண்டுகள் விழுப்புரம் அறிஞர் அண்ணா கல்லூரியிலும், 9 ஆண்டுகள் திண்டிவனம் கல்லூரியிலும், தற்போது 2024 முதல் வேல்டெக் ரெங்கா சங்கு கலை அறிவியல் கல்லூரி ஆவடி சென்னையிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அவருடைய சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவருடைய பயோட்டாவே 7-8 பக்கம் இருக்கிறது. இன்னும் அவர் விருதுகள் பார்த்தால் பாரதி சுடர், செம்மொழி ஆய்வு சுடர், காப்பிய களஞ்சியம், இப்படி பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். ஆய்வு கட்டுரைகளை அடுக்கடுக்காக எழுதியிருக்கிறார். குறிப்பாக IHSN என்று சொல்லக்கூடிய ஆய்வு இதழ்களில் மிகுதியாக எழுதியிருக்கிறார். குறிப்பாக சொல்லக்கூடிய இதழ்கள் டுடே ஆய்விதழ், அரிமானோக்கு ஆய்விதழ், நவீன தமிழ் ஆய்விதழ், ஆயுத எழுத்து ஆய்விதழ், இதையெல்லாம் மிகச்சிறந்த தலை சிறந்த கட்டுரைகளை எழுதியிருக்கக்கூடிய சிறப்பு பெற்றவர். குறிப்பிடத்தக்க ஒரு 10 கட்டுரைகள் மிகச்சிறந்த ஆளுமை பெற்றதாக கட்டுரையாக இருக்கிறதை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் எங்கே கருத்தரங்கள் நடக்கிறதோ அங்கேயெல்லாம் எழுதியிருக்கிறார் என்பது அவருடைய தன்னுர குறிப்பு மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. பன்னாட்டு தேசிய அளவில் பல கட்டுரைகள் அறிஞர் பெருமக்களால் போற்றப்படக்கூடிய அரிய பெரிய கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் என்று அவருடைய தன்னுர குறிப்பு நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கருத்தரங்களிலும் பயிலரங்கிலும் பயின்று அதில் கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார் என்ற சிறப்பும் அவருடைய ஆளுமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் கருதி இத்தகைய பெருமைக்குரியவர் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் சிறந்த பேராசிரியராகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருந்தகை அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம்.
கவிஞர் அப்புத்துரை ஜெகன் அவர்கள் எழுதியுள்ள ஒரு குடைக்குள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க ஆவடி வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மேரி இமாகுலேட் ராஜகுமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மைக் மியூட்ல இருக்கு மேடம். மேடம் மைக் மியூட்ல. ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் மதிப்பிற்குரிய தாளாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவருக்கும், நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களான பேராசிரியர்களுக்கும், இணைய வழியில் இணைந்துள்ள பேராசிரியர்களுக்கும், என் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், நூலாசிரியர் இணைய வழியில் இணைந்துள்ளார் கவிஞர் அப்புத்துரை ஐயா ஜெகன் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாட்டு அளவிலான இணைய வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நூல் வாசிப்பு முற்றம் 261 கவிஞர் அப்புத்துரை ஜெகன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு குடைக்குள் எனும் கவிதை நூல் குறித்த கருத்துரையில் உங்களோடு இணைந்துள்ளதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிறந்த சிறுகதை எழுத்தாளரும் கவிஞருமான அப்புத்துரை ஜெகன் ஐயா அவர்களின் இரண்டாவது கண்முனை கவிதை நூல்தான் ஒரு குடைக்குள் எனும் கவிதை நூல். பனிமூடிய புல்வெளி என்பது இவரது முதல் கவிதை நூலாகும். புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் வசித்து வரும் இவரின் தமிழ் மேல் உள்ள ஆர்வத்திற்கு இந்நூலே மிக சிறந்த சான்றாக அமைகிறது. தமிழ் இலக்கிய உலகில் மிக சிறந்த இலக்கிய வடிவமான கவிதை பலரையும் உள்ளிழுத்து ஒன்றிணைத்து சங்கமிக்கும் மிக பரந்த வெளியாக திகழ்கிறது. இதில் இன்று அதிகமான வாசகர்களை உருவாக்கி அவர்களை எழுத்தாளர்களாக கவிஞர்களாக உருமாற்றி கொண்டிருக்கும் குறுகிய வரிகளை கொண்ட நவீன கவிதை வடிவம்தான் தன்முனை கவிதை எனும் வடிவம். இவை தன்னம்பிக்கை, சுயமரியாதை, தனித்துவம், சுய சிந்தனை ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்கு மிக சிறந்த வடிவமாக திகழ்கிறது. இக்கவிதைகள் பிறரை சிந்திக்க தூண்டும் வகையில் அமைவதோடு நீ, நான், உலகம் என்ற முக்கோண உறவை ஆராயக்கூடியதாகவும் படிக்கக்கூடிய வாசகர்களை ஆழமாக சிந்திக்க வைப்பதாகவும் உணர்வு பூர்வமான குறுகிய வரிகளை கொண்டதாகவும் உள்ளது. கவிஞர் அப்புத்துரை ஜெகன் அவர்களின் ஒரு குடைக்குள் எனும் கவிதை தொகுப்பில் அன்பு, மனித மாண்பு, இயற்கை, காதல், சமூக அக்கறை, அரசியல், விழிப்புணர்வு, பகுத்தறிவு என பன்முகத்தன்மை கொண்டு வாழ்வியல் கூறுகளை மிக அழகாக பதிவு செய்துள்ளார். இவரின் முதல் கவிதையே நம்மை கவர்ந்து இழுத்து மேலும் தொடர்ந்து வாசிக்க தூண்டுவதாக அமைகிறது. நீ, நான், உலகம் எனும் முக்கோண பார்வையே இவரின் முதல் கவிதை எனலாம். கைகட்டி நிற்காத நிரந்தர வருமானம், பாரம்பரிய கைத்தொழிலை கற்றல் சிறப்பே எனும் இக்கவிதை கைத்தொழிலை போற்றுவது சிறப்புக்குரியது. மேலும் இன்றைய காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பலரின் எண்ண குமுறல்களை எடுத்துரைப்பதாக இவரின் முதல் கவிதை அமைகிறது. இக்கருத்தை அடையொற்றிய மற்றொரு கவிதையில் தொழிலாளியே நேரத்தை தீர்மானிக்கும் சுதந்திரம், மன அமைதி காக்க கைத்தொழில் தெரிவு எனும் இக்கவிதையும் பிறரிடம் கைகட்டி வேலை செய்பவரின் அமைதி இழந்த மனநிலையை எடுத்துக்காட்டி நம் கைத்தொழிலே நமக்கு மன அமைதியை தர வல்லது, அதையே தெரிவு செய்க என நல்வழியையும் நமக்கு காட்டுகிறார். சமுதாயத்தின் மீதுள்ள இவரின் அக்கறையை பல கவிதைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. தெரு வியாபாரிகளிடம் பேரம் பேசுபவர், வணிக நிறுவனங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலை எனும் கவிதையில் இன்றைய உண்மை நிலையை, மக்களின் மனநிலையை எடுத்துரைக்கிறார். சிறு தொழில் வியாபாரிகளை மதிக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனும் அவரின் கருத்து இக்கவிதை வழி புலப்படுகிறது. கடற்கரையில் உடற்பயிற்சி, கடை உணவுக்கு கால் கடுக்க காவல் எனும் கவிதை
மக்களின் அறியாமையை எடுத்துரைக்கிறது. உடற்பயிற்சி உடலுக்கு நலம். எனினும் உணவில் விழிப்புணர்வு நமக்கு தேவை என்பதையே இக்கவிதை வழி எடுத்துரைக்கிறார். சமுதாய அவலங்களை பல கவிதைகளில் எடுத்துரைக்கிறார். சமுதாய அவலங்களை படப்பிடித்து காட்டும் இவரின் கவிதைகள் நாம் படிக்கும் பொழுது மிகவும் சிந்திக்க தகுந்த கவிதைகள் எனலாம். கல்வி கற்காத வீடுகள் இல்லை. எனினும் இந்நிலை மாறியும் மக்கள் வாழ்வில் சமுதாயத்தில் இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை எனும் நிலை வருந்தத்தக்க நிலையை இக்கவிதைகளில் எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருந்தி வந்தாலும் வாழவிடாத சமூகம் எனும் கவிதை சமுதாய மாற்றத்தை எதிர்நோக்குவதாக உள்ளது. மேலும் வேண்டுதல் பலிக்கும் என்று உண்டியல் நிரம்புகிறது. கோபுரம் உயர்ந்தது, கொடுத்தவர் அதே நிலையில் எனும் கவிதை வாழ்வின் யதார்த்தத்தை பதிவு செய்கிறது. கோவில் கட்டிடத்திற்கு நிதி உதவி, உணவில்லா சிறுவர்கள், தெருவில் தவிப்பு என பட்டினியால் வாடும் மனிதர்களின் அவல நிலையை எடுத்துரைப்பதாக இக்கவிதை அமைகிறது. அனைவரும் கோவிலுக்கு செல்வது இயல்பை. இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பக்தியும் அதிகமாகத்தான் இருக்கத்தான் செய்கிறது. மன அமைதியை தேடியே நாம் அதிகமாக கோவிலுக்கு செல்கிறோம். ஆனால் கோவிலுக்கு சென்று அதிகமாக காணிக்கையாகவோ உண்டியலிலோ அபிஷேகத்துக்கோ நாம் அதிகமாக செலவிடுகிறோம் நம்முடைய மன அமைதிக்காக, கடவுளுக்காக. இது நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதே வேளையில் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதையே இவருடைய பல கவிதைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போல் வளர்ப்பு பிராணிகள் நடுவீட்டில், வயோதியர் இல்லத்தில், மரணித்த ஆட்சி அப்பு. இன்று எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகிவிட்டதோ அதே போல முதியோர் இல்லங்களும் பெருகத்தான் செய்கிறது. இன்றைய ஆடம்பர வாழ்வியல் முறையில் மனிதர்களை நேசிக்க மறந்து விடுகிறோம். மனித மாண்பு கேள்விக்குறியாகவே இன்னும் திகழ்வதை பல கவிதைகளில் எடுத்துரைக்கிறார். உயிர்களை கொள்ளுதல் பாவம் என்றனர், நேர்த்தி கடனுக்காய் வேள்விக்கு ஆடு. உயிர்களை நாம் சமமாக பாவிக்க வேண்டும். மனிதர்களை மட்டுமல்ல, பிற உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இதை தன்னுடைய கவிதைகளில் மிக ஆழமாகவே பதிவு செய்துள்ளார். வெள்ளப்பெருக்கால் வீடில்லா மக்கள் தேடி வந்த நிவாரணம் மனிதம் இன்னமும் எனும் கவிதை மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது எனும் கூறும் பொழுது சற்று ஆறுதலாகத்தான் இருக்க செய்கிறது. ஏனெனில் இந்த மழை காலங்களில் பலரும் வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்து கஷ்டப்படக்கூடிய அந்த சூழல்களில் பலரும் பல இடங்களில் போய் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தனர். அதை பார்க்கும் பொழுது மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவு கூறுவதாக இருக்கிறது. அதை ஊக்குவிக்க கூடியதாக இவருடைய கவிதைகள் நமக்கு அமைகிறது. இந்த எண்ணங்கள், மனித மாண்புகள், பிறருக்கு உதவ வேண்டும் எனும் எண்ணங்கள் இன்னும் மேலோங்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அனைவரும் இதை உட்கொண்டு செயல்பட வேண்டும் எனும் கருத்தை வெளிப்படுத்துவதாக இக்கவிதைகள் அமைகிறது. இந்த கவிதையை பார்க்கும் பொழுது திருவள்ளுவருடைய ஒரு குறள் நினைவுக்கு வருகிறது. பண்புடையார் பட்டுண்டுலகம் அறிகின்றேல் மண்புக்குள் மாய்வதும் மண். நல்ல பண்புடையவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால் தான் இன்னும் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வள்ளுவர் கூறுவார். அதே போலதான் நல்ல பண்புடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால் தான் மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என எண்ணம் உடையவர்கள். இப்படி மனிதர்கள் ஒவ்வொருவரும் திகழ்ந்தாலே மனித மாண்புகள் இன்னும் அதிகரிக்கும், சிறந்திருக்கும். இதையே இவருடைய கருத்துக்கள், இவருடைய கவிதைகளில் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்க்கை என்பது நமக்கானதல்ல, பிறருக்கானது. சுயநலமற்ற வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை அர்த்தமற்றது. பிறருக்கான வாழ்க்கையே பயனுள்ளது. இப்படி பிறருக்கான வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நமக்கு மகிழ்ச்சி என்பது உள்ளது. இத்தகைய வாழ்வின் சிறப்பினை இவருடைய கவிதைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரிவினைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் மனைவியை பிரிந்து தனியாக குடித்தனர் எனும் கவிதை
மாற்றம் என்பது வீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். வீட்டில் பிரிவினையையும் சமுதாயத்தில் ஒற்றுமையும் பேசுபவரின் போலித்தனம் அர்த்தமற்ற வாழ்க்கையை எடுத்துரைக்கிறது. மேடை பேச்சுகளில் ஒற்றுமையையும் பேசக்கூடிய மனிதர்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஒற்றுமையை வலியுறுத்துகிறார்கள் என்பது கேள்விக்குறிதான். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை இந்நிலையும் மாற வேண்டும். ஒற்றுமை என்பதோ பிரிவினை என்பது எங்கும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலுமே, வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, எல்லா இடங்களிலும் ஒற்றுமை வலுப்பெற வேண்டும் என்பதை இவருடைய கவிதைகளில் வெளிப்படுவதை நம்மால் காண முடிகிறது. அதேபோல் வேதங்கள் இல்லை என்று மேடை பேச்சு, சேரிக்கு சென்றால் எட்டி கால் வைப்பார் எனும் கவிதை வழி மக்களிடையே பாகுபாடுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது. மனித மனங்கள் மாற வேண்டும் எனும் தன் ஏக்கத்தையே தன் கவிதை வழி கவிஞர் புலப்படுத்துகிறார். கல்வி அறிவு எந்த அளவுக்கு இன்று உயர்ந்து இருக்கிறதோ அதே போல் பாத்தீங்கன்னா இன்னும் வேறுபாடுகள் இன்னும் களையப்படவில்லை என்றுதான் நாம் கூறலாம். இந்நிலை மாற வேண்டும் என்பதே இவருடைய கவிதைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அரசியலை பற்றியும் கூற மறக்கவில்லை. நாட்டின் தலைவர்கள் போட்டிக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் மக்கள் வாழ்வில் பஞ்சம் ஒழிவதில்லை. தலைவர்களின் சுயநல போக்கால் மக்கள் வாழ்வில் விடியல் என்பது கனவாகவே உள்ளது. இதனை தன் பல கவிதைகளின் வழி கவிஞர் எடுத்துரைக்கிறார். வறுமை நிலையிலிருந்து நாட்டின் தலைவரானார், ஏழைகளுக்கான திட்டங்கள் துளிர்த்து வளர்கிறது எனும் கவிதை வழி இவருடைய அரசியல் தன்மையை, இவருடைய நாட்டினுடைய பற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் எழுச்சியுடன் சுதந்திர தின கொண்டாட்டம், கைகள் மாறியது, கனவுகள் அப்படியே என எத்தனை தலைவர்கள் வந்தாலும் மக்கள் வாழ்வில் மாற்றம் இல்லை என்பதே கவிதை வழி எடுத்துரைக்கிறார். சுதந்திரம் மாறினாலும் இன்னும் மக்கள் வாழ்வில் முழு சுதந்திரம் கிடைத்ததா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கனவுகள் இன்னும் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். விடியல் என்பது எப்போது என்பது கேள்விக்குறிதான். இதை இவருடைய பல கவிதைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் காலம், மதிக்கப்படும் மக்கள், பதவி கொடுத்தும் மாற்றமில்லா வாழ்வு எனும் கவிதை தேர்தல் நேரத்தில் மட்டுமே மதிக்கப்படும் மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறார். தேர்தல் நேரங்களில் மக்கள் இருக்கும் வீடுகளுக்கே சென்று தேடி தேடி பார்க்கும் தலைவர்கள் நாட்டின் தலைவர்கள் ஆனதற்கு அப்புறம் மக்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடுவதில்லை. இன்னும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஒரு புறம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்பதே இவருடைய கவிதைகள் வழி எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கால மாற்றம், நாகரிக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி எனும் வாழ்வியல் மாற்றத்தில் சில யதார்த்தங்களை, மனித மனத்தின் ஏக்கங்களை இவரின் கவிதைகளில் காண முடிகிறது. உற்சாகமான காத்திருப்பு, நாளைய விடியலுக்காய், புதிய வருடம் பிறக்கும், புது வாழ்வு தரும் எனும் காத்திருப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒவ்வொரு வருடமும் புது வருடம் பிறக்கும் பொழுது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். புது வருடம் வருகிறது, நாளை விடிய போகிறது, நம் வாழ்வில் விடியல் வரும், ஏதேனும் மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை இவருடைய கவிதைகள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனக்குமுறல்களை, உணர்வுகளை இவருடைய கவிதைகள் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்பிக்கையோடு வந்து தோல்வியோடு செல்லும், எதையுமே மாற்றாத வருடத்தின் மாற்றம், மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் வரிகள் தான் என்னும் வாழ்வில் யதார்த்தத்தை கவிதைகள் வெளிப்படுத்துகிறது. வருடந்தோறும் புது வருடம் வருகிறது, செல்கிறது. ஆனால் வாழ்க்கையினும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றம் நிகழ்கிறதா என்பது கேள்விக்குறிதான். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதையே ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை இவருடைய கவிதைகளில் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி சமுதாய அவலங்களையோ அரசியலையும் விழிப்புணர்வையும் எடுத்திருக்கக்கூடிய கவிஞர் அழகான காதலை பற்றியும் சொல்ல தவறவில்லை, மறக்கவில்லை. காதலை பற்றியும் சொல்கிறார். கவிஞர் அன்பையும் காதலையும் தன் கவிதையில் மிக அழகாக பதிவு செய்துள்ளார்.
அன்புக்கான காத்திருப்பு 60லும் தொடர்கிறது. வாழ்ந்து முடிக்கும் வரை காதல் அழிவதில்லை. எனும் கவிதைகள் உண்மையான காதலுக்கு அழிவென்பதே இல்லை. காலங்கள் மாறினாலும் அன்பு என்றும் மாறுவதில்லை என்பதை மிக அழகாக பதிவு செய்துள்ளார். காதலை பற்றி பல கவிஞர்கள் எழுதியிருக்கலாம், பல கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கலாம். இந்த தன்முனை கவிதையில் 4 வரிகளில் மிக அழகாக வாழ்வின் யதார்த்தத்தை, உண்மையை, உண்மையான காதலை மிக அழகாக பதிவு செய்துள்ளார். அதே சமயம் தமிழ் மொழி, தமிழ் மேல் இருக்கக்கூடிய கவிஞரின் மொழி பற்று மிகவும் சிறப்பு. தொன்மை மொழி என்று பெருமை கொள்வோம், தாய்மொழி தமிழை போற்றி வணங்குவோம் என்று தமிழ் மேல் உள்ள கவிஞரின் ஆர்வம் வெளிப்படுவதோடு தமிழை பெருமை கொள்வோம் என்றும் கூறுகிறார். தொன்மை மொழி முதன்மையான மொழிதான். அத்தகைய மொழியை நாம் பேசுவதால் அத்தகைய மொழிக்குரியவர்களாக இருப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். தாய்மொழி பற்றுக்கொள்ள வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். அது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நமக்கு நினைவு கூறுவதாக இக்கவிதை அமைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி பல கவிதைகள் இருந்தாலும் மிக சிறந்த ஒரு கவிதையாக நம்மால் பார்க்க முடிகிறது. சமூகம் சார்ந்து நிற்பவனே படைப்பாளி, மக்களுக்கான எழுத்தே பேனாவின் வலிமை என்பது கவிஞரின் மிக சிறந்த கவிதையாக தெரிகிறது. எழுத்துக்கள் யார் வேணாலும் எழுதலாம், எழுத்தாளர்களாகலாம், கவிஞர்களாக ஆகலாம். எழுத்துக்கள் என்பது சுயம் சார்ந்ததாக அல்லாமல் சமூகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுவே பயனுள்ளதாக அமையும். மக்களுக்கான எழுத்து அதுவே வலிமையான எழுத்து, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, மற்றவர்களை சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கவிஞருடைய கவிதைகள் ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை அப்படியே அவர் கூறியிருக்கிறாரே அப்படின்னு தான் ஒவ்வொரு கவிதைகளை வாசிக்கும் பொழுதும் நமக்கு தோன்றுவதாக இருக்கிறது. இப்படி இந்த தன்முனை கவிதைகளே மிக சிறப்பான கவிதைகள் எனலாம். 4 வரிகள் தான். ஆனால் இந்த 4 வரிகள் ஒவ்வொரு கவிதைகளும் நம்மளை சிந்திக்க தூண்டக்கூடிய கவிதைகள். ஒரு எழுத்தாளர் இங்குதான் வெற்றி பெறுகிறார். பிறரை சிந்திக்க தூண்டுவதும் அந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா பன்முக பரிமாணங்களை கொண்ட கவிஞருடைய கவிதைகள் நம்மளை சிந்திக்க வைப்பதோடு நம்மையும் தன்முனை கவிதைகள் எழுத வேண்டும் என்னும் ஆர்வத்தை தூண்டுவதாக அமைகிறது. இப்படி இந்த கவிதைகள் பல எழுத்தாளர்களை, இன்னும் பல கவிஞர்களை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு குடைக்குள் எனும் இக்கவிதை நூல் நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறது. நம்முடைய எண்ணத்தால், நம்முடைய மொழியால், நம்முடைய சிந்தனையால், ஒற்றுமையால் நம்மளை ஒன்றிணைத்து சிந்திக்க தூண்டக்கூடியதாக கவிஞர் அவர்களின் ஒரு குடைக்குள் எனும் கவிதை அமைகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, சிறப்பான தங்களுடைய நூல் கருத்துரைக்கு. ஏன்னா மனித மாண்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய நோக்கிலான கவிதைகள், அந்த கவிதைகள் வெளிப்படுத்துகின்ற சமூகத்தை கவிதை வரிகளின் வழியாக எடுத்துரைத்து மிக அழகாக பேசிய உங்களுடைய நூல் கருத்துரைக்கு நன்றி. நூலாசிரியர் அவர்கள் இணைந்துள்ள நிலையில் இந்த நூல் எழுதிய அனுபவம் குறித்து நூலாசிரியராக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய ஐயா கவிஞர் அப்புத்துரை ஜெகன் ஐயா அவர்களை சில நிமிடங்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா. அனைத்து பேராளுமைகளுக்கும் வணக்கம். திடீரென்று வந்ததால பெருசா ஆயத்தம் ஒன்றும் இல்லை. நான் யாழ்ப்பாணம் குப்ளான், இலங்கையில யாழ்ப்பாணம் குப்ளான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். 1989 புலம்பெயர்ந்து சுவிஸ்க்கு வந்தேன். சுவிஸ்ல இப்போ 37 வருடமாக இருக்கிறேன். என்னை பற்றி சொல்றது என்றால், இது என் 2வது தன்மனை கவிதை தொகுப்பு நூல். வேற தொகுப்புகள்லையும் இருந்திருக்கிறேன். நிறைய 88ஆம் ஆண்டுலேருந்து 94ஆம் ஆண்டு வரைக்கும் எழுத்துத்துறையில் இருந்தேன். இப்போ இந்த கொஞ்ச கால இடைவெளி திருப்பி 2020 கொரோனா ஆரம்பித்த போது மீண்டும் எழுத தொடங்கினேன். அதன் பின்னர் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொடர்பு கிடைத்ததால அங்கே
பேராசிரியர் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களிடம் தன்முனை கவிதையை கற்றுக்கொண்டேன், தேர்ந்து கொண்டேன். அதன் பின்னர் தன்முனை கவிதை இன்று எல்லோராலையும் வரவேற்கப்பட்டு கொண்டிருப்பதால எளிமையா வாசிக்கிறதுக்கும் எளிமையா இருக்கிறது, 4 வரியில இருக்கிறது என்பதால அது இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதால அதைத்தான் கூட எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த தூண்டுதல்லாம் எனக்கு இந்த கவிதை நூல்களை எழுதுறதுக்கு தூண்டுதலாக இருந்தது. நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்ததால சுவிட்சர்லாந்து வந்து நீண்ட காலம் என்றாலும் அந்த அனுபவங்களை கூட இதற்குள்ள கொண்டு வர முயற்சிச்சிருக்கிறேன். கிராமிய வாழ்வு, அங்கே உள்ள பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள், அப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இதற்குள்ள கூட கொண்டு வந்திருக்கிறேன். மற்றும்படி இந்த புத்தகத்தை வடிவமைச்சது எல்லாமே பேராசிரியர் சகோதரர் பாரதி சந்திரன் அவர்கள் தான். அவர் தான் இது எல்லாம் அழகாக எல்லாம் வடிவமைத்து எல்லாம் செய்து தந்தவர், வெளியிட்டு. அவர்களுக்கெல்லாம் நன்றி. இதில் அனைவருக்கு நன்றி சொல்லவும் நான் இந்த ஆளுமைகள் எல்லாம் வந்தவர்கள் எனக்கு பெயர்கள் சொல்ற அளவுக்கு தெரியல எல்லாரையும். இருந்தாலும் அம்மா கருத்துரை வந்து நான் எழுதியதை விட சிறப்பாக இருந்தது. கருத்துரையை கேட்க நான் இவ்வளோ எழுதியிருக்கிறேனோ என்று ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான கருத்துரை. எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றிங்கய்யா. உண்மையிலே படைப்பு குறித்த அனுபவம், என புதிய வகையிலான கவிதை, அந்த கவிதை முயற்சி மிக அழகாக கொரோனா காலத்திலும் ஐயா அவர்கள் புலம்பெயர்ந்து அந்த சமூகங்களினுடைய மன வெளிப்பாடுகளாக எழுதியதை குறித்து பேசிய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிங்கய்யா. நிகழ்வு குறித்து கவிஞர் அவர்கள் நிகழ்த்தலாம். சந்திரசேகரன் எதுவும் சொல்றீங்களா? பாரதி சந்திரசேகரன் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துரையை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு உண்மையில் கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியில நம்மளுடைய சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அதாவது உலகளாவிய உள்ளுணர்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நிலையை அவருடைய கவிதைகளிலே காணலாம். நிறைய அழகான மன ரீதியான உணர்வுகள், அப்புறம் சமூகம் சார்ந்த உணர்வுகள், இதெல்லாம் அவருடைய கவிதைகள்ல ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஈழத்தினுடைய ஒரு கொடுமை, அதனுடைய உணர்வுகள், அதனுடைய பிரதிபலிப்புகள் உலக அரசியல்ல, இதெல்லாம் கூர்மையாக கவனித்து தன்னுடைய கவிதைகள்ல பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவில் நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கவிஞராக அவர் விளங்குகிறார். இன்னொன்று, இன்றைய அந்த நூலை பற்றிய திறனாய்வை அம்மா அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். அழகாக பகுதி பகுதியாக ஒரு ஆய்வுரை போல பிரித்து அதை தரமாக விளக்கி இருக்கிற முறை ரொம்ப அழகாக இருந்தது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, இந்த நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரிக்கும், அதனுடைய தமிழ் துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய நெறியாளர் மரியாதைக்குரிய முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 261. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர், இளநிலை தமிழ்துறை தலைவர் உள்ளிட்டோருக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஆவடி வேல்டெக் ரங்கா சங்கு கலை கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மேரி இமாக்லேட் ராஜகுமாரி அவர்கள் கவிஞர் அப்புதுரை ஜெகன் எழுதிய ஒரு குடைக்குள் எனும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஆசிரியரின் 2வது தன்முனை கவிதை புனவல்
தமிழ் இலக்கிய உலகில் கவிதைக்கான இடத்தினை எடுத்து கூறியமை, அன்பு, மனித மாண்பு, இயற்கை, காதல், சமூக அக்கறை, விழிப்புணர்வு, பகுத்தறிவு போன்ற பொருண்மையில் எழுதிய பாங்கு, நீ நான் உலகம் என்ற முக்கோண பார்வையினை வெளிப்படுத்தும் தன்மை, தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்போரின் சூழலை எடுத்துரைத்தமை, சிறு தொழில் வியாபாரிகளை மதிக்க வேண்டும் என்றமை, உணவில் விழிப்புணர்வு தேவை, சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படாத சூழல், பட்டினியால் வாடுவோரின் நிலை, மனிதனுக்கு செய்யும் தொண்டு, முதியோர் இல்லங்கள், மனித மாண்புகளின் தன்மை, பிற உயிர்களை நேசிக்க வேண்டும், மாற்றம் என்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும், ஒற்றுமை வலுப்பெற வேண்டும், மனித பாகுபாடுகள் வேறுபாடுகளை களைதல் வேண்டும், அரசியல் அவலங்களை சாடியமை, யதார்த்தம், மனித மனங்களின் காத்திருப்பு, காதல், அன்பு, தாய்மொழி பற்றினை நினைவு கூர்ந்தமை, பன்முக நோக்கில் பயணிக்கும் பணுவலாக கருதி இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை கவிதைகளின் வழி நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய தங்களின் உரைத்திறத்திற்கு நன்றிகளம்மா. இந்நிகழ்வில் இந்நூலாசிரியரும் இணைந்து தன்முனை கவிதை எழுதியதற்கான காரணத்தை கூறி, தான் வாழ்ந்த சூழலை கவிதைகளின் வழி வெளிப்படுத்திய தன்மையினை எடுத்து கூறி உரையாற்றிய கவிஞர் அப்புதுரை ஜெகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பும் நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன், ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு கோவிந்தராஜன், திரு மேஜர் இளங்கோவன் ஐயா, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு சந்திப்போம். நன்றி.